மகா கணபதியே நமக. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. 2024 குரு பயிற்சி அதை பற்றி சொல்லக்கூடியவர் நான் ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2024 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் பயிற்சி ஆகும்போது இந்த ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரங்கள் அவங்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்றோம்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை பிறந்தவங்களும், ரோகிணி 4 பாதங்களை பிறந்தவங்களும், மிருகசீலம் 1, 2 பாதங்கள் பிறந்தவங்களும் இந்த ரிஷப ராசிக்காரங்க. பொதுவாகவே இந்த ரிஷப ராசி அப்படின்னா இது ஒரு ஸ்திர ராசி. அப்படின்னா எல்லா விஷயம் ஒரு ஸ்டெடியா செய்யக்கூடிய நில ராசி அப்படின்னாலே ஒரு ஸ்டெடி மைண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி அவங்ககிட்ட இருக்கும். சும்மா அங்கங்கே அலமோத மாட்டாங்க. இருந்த இடத்துல இருந்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க, திருத்தமா ஒவ்வொரு வேலையும் செய்யக்கூடியவங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனுடைய நட்சத்திரம்ங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா சூரியன் தான் இந்த 9 கிரகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அதோட பாதையில போறதுக்காக அவங்கள கரெக்டா இயக்கிட்டு இருக்கிறவர் இந்த சூரியன். அது மாதிரி இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்த ரிஷபராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. டைமை கொஞ்சம் கீப் அப் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே அவங்கவுங்களுடைய வேலை செய்யறதுக்கு அவங்கவுங்களுக்கு தனியா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போலவே அடுத்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எந்த வேலையா இருந்தாலும் அதை ஸ்ட்ரிக்டா சரியா முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க. அதே மாதிரி ஒரே வேலையை 1000 தடவை செஞ்சாலும் ஒவ்வொரு தடவையும் அதுக்குள்ளேயே அவங்க செய்யறதையும் அவங்க வித்தியாசமா இன்னும் கொஞ்சம் நல்லான்னு, அதாவது அவங்க செய்யற வேலைக்கு அவங்களே போட்டியாளர். அவங்களே அதை இன்னும் திருத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த செய்யறதுல கொஞ்சம் கூட சலிப்படையாம ஒரே வேலையை செய்யக்கூடியதா இருந்தாலும் அந்த திருத்தம் பண்ணிக்கிறதுலயே அவங்களுடைய அந்த ரசிச்சு ருசிச்சு அந்த வேலையை செய்யறதுனால அவங்க எப்பவுமே அவங்க ஒரு வேலை செஞ்சாலும் அதையுமே ரொம்ப அக்கறையா செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிற வரக்கூடிய எந்த வகையும் தப்பு விட மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்க, ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரக்காரங்க அப்படி இருப்பாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய முதல் பாதம். செவ்வாயினாலே பொதுவாக அவசரக்காரங்க, எதுல எடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சொல்லுவாங்க. எல்லாம் அவசரப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதுல திருத்தங்கள் வந்தாலும் செய்யறதுல சங்கடப்பட மாட்டாங்க. அதாவது எல்லா இடத்துலையுமே ஒரு 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 ஒழுங்குமுறை பண்ணக்கூடியவங்க அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க இருந்தாதான் அது நடக்குங்கிற மாதிரி. பொதுவாக இந்த ரிஷபராசியில் இத்தனை தன்மைகளை கொண்டு அதுல ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கிறது. அதை நம்ம பின்னால பார்ப்போம். பொதுவாக இப்போ இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு வரும்போது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அது ஒரு ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜென்ம குரு அப்படின்னா அவ்வளவு சிறப்பானது அல்ல. இதுல என்னன்னா, தாங்கள் விரும்பாத இடத்துக்கு, அதாவது ஒரு வெளியூருக்கு கட்டாயமா மாற்றல், வேலை மாற்றல், ஏதாவது ஒரு காரணத்தினால இவங்க மாறி செல்ல வேண்டி வந்தே தீருங்க. அதே மாதிரி எவ்வளவுதான் குடும்பத்தோட அட்டாச்மெண்டா இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த மாதிரி மாற்றல் வரும்போது குடும்பம், குழந்தைகள் இவங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போய் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இவங்களுக்கு சேரும். அதே மாதிரி இவங்க குடும்பம் மட்டும் இல்ல, அக்கம் பக்கம் இருக்கிற சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையுமே விட்டு பிரியறது தானே. வெளியூர் போனாலே அதுதானே நடக்கும். அதே மாதிரி குறிக்கோள் இல்லாம இப்ப இந்த நேரத்துல அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு முடிவான ஒரு இதுக்கு வர முடியாது, ஸ்டெடியா எதையும் செய்ய முடியாது. இத்தனை நாள் இருந்த நிலைமை இல்லை இப்போ. அதே மாதிரி வீணான செலவுகள்,
கைப்பணம் வந்து காலி ஆயிடும். பொதுவா இவங்களுடைய அறிவு திறன் அப்படிங்கிறது குறையும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாம ஒரு நிர்பந்தத்துல செய்யும் போது எல்லாத்துக்குமே அந்த அறிவு திறன் குறையிறது வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைனாலேயே உத்தியோகத்தையே வேண்டான்னு விட்டு போட்டு இப்ப உத்தியோகம் இல்லாம இருக்கு, வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்க கூட இருப்பாங்க. அதுல எதுலையுமே இவங்களுக்கு ஒரு ஆர்வமோ பற்றோ இருக்காது இந்த ஜென்ம குருவால. அதே மாதிரி இவங்களுடைய தன்மானம் கெடும், கௌரவம் இதெல்லாம் வந்து கெட்டு போற அமைப்பு. எதிரிகளால வந்து கஷ்டம். இவங்களுடைய எதிரிகள் வந்து இந்த நேரத்துல பலம் அடைஞ்சிருவாங்க. அவங்க வந்து கஷ்டத்தை கொடுத்துருவாங்க. இவங்களுக்கும் வந்து அதிகமான மனக்கவலை, கோபம் இதெல்லாம் வரும். பொன் பொருள் நஷ்டம் இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல நடக்கும். சொந்த பந்தத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை, சங்கடங்கள், அது எதுலையுமே ஒரு பய உணர்வு இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு, என்ன நடக்குமோ அப்படின்னு. அதே மாதிரி சொந்த பந்தத்தினாலேயோ அல்லது யாராவது முக்கியமான வேண்டியவங்களாலேயோ உடல் அவங்க அது உற்றார் உறவினர்கள்ல முக்கியமான உறவினர் யாராவது ஒருத்தர் வந்து உடல்நிலை சரியில்லாம அதனால இவங்க வந்து மனசு துக்கம், சோகம் இதெல்லாம் இருக்கும். வர வேண்டிய பாக்கி எதா இருந்தாலும் சமயத்துக்கு வந்து சேராது. இவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல்நிலை வந்து கொஞ்சம் குறையும். உடல்நிலை வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தும். ஏதாவது தேவையில்லாத நோய், ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் நடக்கும். சிலர் இன்னும் சொல்லவோனா கொஞ்சம் வயசானவங்களா இருந்தால் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி செய்யற தொழில்ல கண்டிப்பா மாற்றம் இருக்கும். அதை இவங்களுக்கு எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இவங்களுக்கு ஒரு கார்டியன். எப்பவுமே வந்து இவங்க எந்த பிரச்சனையில சிக்கினாலும் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட சர்க்கிள் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இவங்களுக்கு எப்பவுமே மனது ஆறுதலான விஷயம். மற்றபடி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால வந்து என்னன்னா ஒரு தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கக்கூடிய குரு பயிற்சியா தான் இது இருக்கு. இது எல்லாருக்குமே இதே மாதிரி நடந்துருமா அப்படின்னு கேட்டா, அவங்கவுங்களுடைய ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி பலமா இருக்கும்போது பெருசா வந்த பிரச்சனை வந்துடாது. அதே மாதிரி நேர்மையா நம்ம கடமையை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சிக்கல் பெருசா வராது. ஆனாலும் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதற்கான உங்க கிரகத்திற்கான கடவுளை வழிபட்டுட்டு அதே மாதிரி டெய்லி கொஞ்ச நேரமாவது ப்ரேயர் பண்ணணும். ஒரே மாதிரி ஒரு டென்ஷன்லயே இல்லாம கொஞ்சம் உடம்ப வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்றது, அது மாதிரி எல்லாம் காரியங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இந்த கெடுபலன்கள் பெருசாக உங்களை பாதிச்சிடாது அப்படிங்கிறது மட்டும் இந்த நேரத்துல ஒரு குரு பயிற்சி பலன்களா சொல்லிட்டு, இதுல வந்து எல்லாருக்குமே இதுல அப்படி பிரச்சனைகள் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஜாதகம் ஸ்டடியா இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா அவங்களுடைய லக்னம் லக்னாதிபதி அது கெட்டு போனா தான் இந்த பிரச்சனை எல்லாமே. அது நல்லா இருந்தா பெருசா எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கின்ற நிலைமையை பொறுத்து நடந்து கொண்டு இருக்கிற திசாபுத்தி அமைப்புகளை பொறுத்தும் பலன்கள் வந்து மேலும் மாறுபடும் அப்படிங்கிறது மட்டும் இந்த நேரத்துல சொல்லிட்டு, உங்களிடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள்கிட்ட ஜோதிடம் பார்ப்பதற்காக கீழே வர்ற எங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வர்க்க சக்கர ஜோதிடம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.